மக்களே வீடியோ நம்பர் 2 தளபதி விஜய் அவர்களோட டிவிக்கே இப்போ 100 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்குதுங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ்லயும், டிஎம்கே 3வது பிளேஸ்லயும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. இதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் என்ன தொகுதியில அவர் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 38 அமைச்சர்கள் நின்ன தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனா எடப்பாடி அவர்கள் தான் நின்ன தொகுதியில பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வாக்குப்பதிவுல பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி இருக்கிறாப்புல. அதாவது இந்த தபால் ஓட்டுல விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நின்னுருக்காரு இல்லையா? பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய மெஜாரிட்டில பார்த்தீங்கன்னா முன்னிலையில இருக்கிறாரு. அதே மாரி காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்கள் நின்னாரு இல்லையா? அவரும் பார்த்தீங்கன்னா, இப்போ பின்னடைவு சந்திச்சிருக்கிறாருங்க. அதே மாரி செல்வ பெருந்தகை பின்னடைவு சந்திச்சிருக்கிறாரு. இந்த மாரி அதாவது எதிர்பாராத நிறைய பின்னடைவுகள் பார்த்தீங்கன்னா, இந்த தபால் ஓட்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. இன்னும் நிறைய அப்டேட் காத்திருக்குது. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ககபோ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா தபால் ஓட்டு தான் வெற்றியை தீர்மானிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வெற்றியை தீர்மானிக்காதுங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, மின்னணு இயந்திரங்கள்ல வாக்கு எண்ணிக்கைலாம் நடக்கல. இப்போதைக்கு தபால் ஓட்டு தான் போயிட்டு இருக்குது. தபால் ஓட்டோட நிலவரம் இதுவா தான் இருக்குது.